நமது இணைப்பில் நடிகர் விஜயகுமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிலி என்றெல்லாம் போற்றப்பட்ட சரோஜா தேவி காலமாகி இருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவலைகள்? அதாவது சரோஜா தேவியினுடைய ரசிகன் நான் ஃப்ரம் பிகினிங், சின்ன வயசுல இருந்து. அதுக்கப்புறம் கலைத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க ஃபேமிலியில ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க, வருவாங்க. அதாவது முதல்ல பார்த்தா எம்ஜிஆர், பானுமதி, அடுத்து சரோஜா தேவி தான். அவங்க நிறைய படங்கள், எந்த படம் பார்த்தாலும் சரோஜா தேவி எம்ஜிஆர், சரோஜா தேவி எம்ஜிஆர். அதுக்கப்புறம் நடிகர்கள் சிவாஜி, சரோஜா தேவி. எப்படி கன்னடத்து கிளி அப்படின்னு நினைச்சவங்க அவங்க தான். ஏன்னா தமிழ் அவ்வளவு கிளி மாதிரி பேசுவாங்க. ரொம்ப நல்லவங்க, நல்ல மனசு, நல்ல ஒரு நடிப்புல தமிழ் மட்டும் இல்ல, எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்க ஒரு நோன் பர்சனா பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. சமீபத்துல ஒரு மேரேஜில் தான் அவங்கள சந்திச்சோம். ரொம்ப என்கிட்ட பேசுவாங்க, என்ன விஜயகுமார் எப்படி இருக்கீங்க அப்படிம்பாங்க. அந்த வாய்ஸ் மறுபடியும் நாமெல்லாம் கேட்கறதுக்கு முடியாத நிலைமையில இருக்கோம். ஆனா அவங்களுடைய படங்களை பார்க்கின்ற, அதாவது நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னாலே அவங்க என்றுமே சாகா வரம் பெற்றவர்கள் தான் அர்த்தம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்து போய் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. அதுக்கப்புறமும் அவரை பத்தி நினைக்கிறது, படத்தை டிவியில வந்துகிட்டே இருக்காங்கல்ல. அதனால அவங்க வாழ்வார்கள். அதாவது மறைந்தாலும் திரை மூலமாக மக்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த வகையில சரோஜா தேவி அம்மா ஒரு பெரிய சாதனையாளர்னு சொல்லலாம். ஸோ அவருடைய மறைவுக்கு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிற ரசிகர்களுக்கும் என்னுடைய இதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைப்பில் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.